ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன மெனு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஏதோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருந்தேன், தீபாவளி எதுவும் என்னம்மா ஸ்வீட் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் தனியாக ஸ்வீட் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் அந்த வெறியோடு உட்காந்து கேரட் உட்காந்து செரவிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து அழகாக ஆரஞ்சு லட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஆரஞ்சு கலர் கேரட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா கேரட்டையும் எடுத்து துருவி வச்சுட்டேன். சரி வாங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் கேரட்டை போட்டு நல்லா கிண்டி முடிச்சது உடனே கொஞ்சம் பாலையும் ஊற்றி அதை நல்லா வேக வைக்க ஆரம்பித்தேன். பாலை ஊற்றி அது திருப்பி வத்துற வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமேல அதில் மலைச்சாரல் போல் நல்லா சுகர் எல்லாம் தூவி விட்டு அதுக்கப்புறமேல அதையும் நல்லா கிண்டினோம்னா அது மெல்ட் ஆகி திருப்பி தண்ணி ஆயிடும். திரும்பி அதை வற்ற வைக்கணும். அதை வற்ற வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேரட் அல்வா ரெடி. அதுக்கு மேலே முந்திரி திராட்சைன்னு உங்களுக்கு பிடிச்ச எல்லா கேஷ்நட்டையும் போட்டு தூவி இறக்குனீங்கன்னா அருமையான கேரட் அல்வா எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக கேரட் அல்வா பண்ணி முடிச்சாச்சு. ஏதோ ஈஸியான ப்ராசஸ் மாதிரி வீடியோவில் பார்த்து இருந்துச்சு, ஆனால் பண்ணும்போது தான் தெரியுது அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்னு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. இனிப்பு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி ஏதாவது வீடியோ போடலான்ட்டு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் தீபாவளிக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க அது காமிக்கிறேன். பாய்.